வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம முகத்துக்கு அழகு சேர்க்கறது நம்ம புன்னகை தான். அந்த புன்னகையை இன்னும் அழகாக்குறது நம்ம முத்தான பற்கள் தான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு. நம்ம பேசுற பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கணும்னா அதுக்கு பற்கள் ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது நம்ம பற்கள் தான். அப்படிப்பட்ட பற்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் பிரசாந்த் சார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன் டாக்டர். நல்ல ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்ண உங்க அட்வைஸ் என்ன டாக்டர்? மெயின்டைனிங் குட் ஓரல் ஹைஜீன் அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ வந்து உங்கள் வாய் தான் கேட்வே டு ஹெல்த்தி சிஸ்டம். உங்கள் வாய் மூலமாக தான் எல்லாமே உங்கள் சிஸ்டம்குள்ளே போகுது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இட் ஹஸ் பின் ப்ரூவ்ட் தட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அசோசியேட்டட் டு டென்டல் கேரிஸ் இதெல்லாம் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துட்டு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுதுன்ட்டு ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மெயின்டைனிங் த குட் ஓரல் ஹைஜீன் இஸ் த ப்ரைமரி திங் ஃபார் அஸ். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிண்டர் கார்டன் ஸ்டேஜ்லேயே ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்தீங்க, சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் காகிள் பண்ணுறது, சரிங்களா? அப்புறம் உங்கள் டயட் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறது. அதாவது ஸ்டாப் பண்ண முடியாது, ப்ரிவெண்ட் பண்ணலாம். சிப்ஸ் லைக் லேஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ். இப்போ எங்கள் டயட் வந்து ஃபுல்லாக இப்போ மாறி இருக்குது. முதல் மாதிரி இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஃபுட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இப்போது எல்லாமே ப்ரோசஸ் ஃபுட்ஸ், எல்லாமே கெமிக்கல்ஸ், எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அது கூட ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். சுகரி சப்ஸ்டன்சஸ், சுகர்ஸ் தான் எவ்ரி திங், அது கூட கட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போல்லாம் வந்து ப்ரஷ் எல்லாம் கிடையாதுல்ல டாக்டர்? லைக் அந்த வேப்பங்குச்சிலாம் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் வந்துடுச்சு இல்லையா? ஸோ எந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து சேஃப்? லைக் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலி அந்த வேப்பங்குச்சி அது ரொம்ப நல்லது, இந்த நீம் ஸ்டாக்கில் பண்ணுறது. இப்போ கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு, இந்த நார்த்லேருந்து வரவங்க இல்லை, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிஹாரிஸ் எல்லாம் அந்த தே கம் டு ஒர்க்னு அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் குட். சில பேர் வில்லேஜஸில் சார்கோல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, த நேச்சுரல் அப்ரேசிவ்ஸ். பட் இப்போ வந்து எல்லாம் டெக்னாலஜி சேஞ்ச், வி கெட் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ். இப்போ ப்ரஷஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சார்கோல் ப்ரஷ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஸோ டூத் ப்ரஷிங் ஷுட் பி, அஃப்கோர்ஸ் we have hard, medium, soft, ultra soft. மீடியம், ஜென்ரலாக மீடியம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அது வந்து இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல், ஓகேங்களா? பட் தோஸ் ஹூ ஹேவ் வீக் கம்ஸ், ப்ளீடிங் கம்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாஃப்ட் டு அல்ட்ரா சாஃப்ட் சென்சிட்டிவ் ப்ரஷ் வருது, அது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து கம்முன் டூத் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போடாது. சென்சிட்டிவ் சப்போஸ் உங்கள் டீத்துக்கு சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அந்த அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட்ன்ட்டு சொல்லுவாங்க. தெர்மோசீல், சென்சோடைன், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ப்ரஷிங் அதான் நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஜென்டலாக பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் போட்டு பண்ணக்கூடாது. அண்ட் டெக்னிக் கூட ஒரு மசாஜிங் மோஷன் மாதிரி இருக்கணும், ஃப்ரம் டாப் டு டவுன், அந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். இன்ஆக்சசிபிள் ஏரியாஸ், அதாவது சில பேக்கெல்லாம் அது ப்ரஷ் போகாமல் இருக்கும், அது வந்து நீங்களே எஃபர்ட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே க்ளீன் பண்ணணும். எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் கூட இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கூட வேணும்னா யூஸ் பண்ணலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். இப்போ நம்ம ஒரு ப்ரஷ் வாங்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? 3 months, up to 3 months யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டங்க்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து சேஃப்னு சொல்கிறாங்க, சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது மினிமல் ப்ரெஷர் போட்டு டங் பிளேட் யூஸ் பண்ணிட்டு நல்ல ஃபீலிங் வரும். நீங்கள் வந்து டங் மேலே டர்ட் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோணும். ஆனால் அது டங் பிளேட் இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து டூத் ப்ரஷ் பின்னாடியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம். இல்லைன்னா பிரிசில்ஸையே சும்மா ஜஸ்ட் we can just roughly you have to rinse your tongue, அவ்வளோதான்.
யூ ஷுட் நாட் புட் ப்ரெஷர் அண்ட் ட்ரை டு டூ திஸ். டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரஷ் பத்தி சொன்னீங்க, ப்ரஷ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, இது யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட் இப்போ வந்துருச்சு. பாத்தீங்கன்னா உப்பு பேஸ்ட்ல வந்து உப்பு இருக்குன்றாங்க, கிராம்பு வச்சு சொல்றாங்க, சார்கோல், பர்பிள்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து சொல்லணும் ஆஸ் அ டாக்டரா நீங்க வந்து எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ எது பெஸ்ட் நம்ம டீத்துக்கு, அதை பத்தி கொஞ்சம். வெரி குட் கொஸ்டின். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த உப்பு, எஸ் டாக்டர், உங்கள் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அப்புறம் பர்பிள் கலராக ஒரு பேஸ்ட் எல்லோ டீத் காமிப்பாங்க, அது திடீர்னு ப்ரஷ் பண்ணா எல்லோ அண்ட் பர்பிள் சேர்ந்துச்சுன்னா ஒயிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய அப்படி ஆட்ஸ் வருது. சரிங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. சிம்பிள் நார்மல் டென்டல் டூத் பேஸ்ட், டென்டல் ஒயிட் கலர் டென்டல் க்ரீம், ஓகே, நார்மல் லைக் கோல்கேட்டில் கிடைக்குது, ஓரல் பியில் கிடைக்குது, ஜஸ்ட் ஒயிட் கலர் நார்மல் பேஸ்ட், அதை யூஸ் பண்ணால் போதும். இந்த ஜெல் பேஸ்ட் பேஸ்ட் அதை யூஸ் பண்ணக்கூடாது, சால்ட் பேஸ்ட் தேவையில்லை. சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிமிக்ஸ், அவ்வளோதான். அது வந்து it may contain some abrasive particles, அது வந்து it will worsen only. And the fluoride content எல்லாமே மெயினாக டூத் பேஸ்டில் என்ன, உங்கள் ஃப்ளூரைட் கண்டென்ட். அந்த ஃப்ளூரைட் தான் உங்கள் ஓரல் ஹைஜீன் என்னது அந்த டிகே எல்லாம் ப்ரிவெண்ட் ஆகுறது. சரிங்களா, ஸோ இதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் லைக் நார்மல் பேஸ்ட், நார்மல் ஒயிட் பேஸ்ட், டென்டல் க்ரீம், ஒயிட் பேஸ்ட், ஈவன் இந்த சம்டைம்ஸ் ஆயுர்வேதிக் பேஸ்ட் பேஸ்ட் ஆல்சோ ஓகே. இந்த வேத சக்தி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் க்ளோவ் இருக்கும், ஸோ அந்த அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் கொஞ்சம் வரும். ஸோ அது கூட நல்லா இருக்கும். பட் பேசிக்லி இட் ஷுட் பி ஜஸ்ட் க்ரீம், அவ்வளோதான். நோ ஜெல் பேஸ்ட், சால்ட் பேஸ்ட் அதெல்லாம். அப்போல இருந்து வந்து பல்பொடி தான் டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் இப்பவுமே வந்துட்டு பல்பொடி தான் பெஸ்ட்ன்ற மாதிரிலாம் அது கூட வேணும்னா யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து இட்ஸ் லைக் அ பவுடர், ஸோ அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பேஸ்ட்னா சிம்பிள், ஸ்ப்ரெட் இட் அண்ட் அது கூட அந்த ப்ரஷ் மேலே ஃபுல்லாக அந்த பேஸ்ட் போடக்கூடாது, ஜஸ்ட் ஹாஃப், அவ்வளோதான். ஹாஃப் பண்ணிவிட்டு அது வந்து நாங்கள் ஃபிங்கரை வச்சு நல்லா அது வந்து ப்ரெஸ் பண்ணணும், அது ஃபுல்லாக உள்ளே போகணும், லைக் மேல இல்லாம நல்லா உள்ளே போகணும். பிகாஸ் எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா லைக் மேல மட்டும் சும்மா ஜஸ்ட் இது பண்ணிட்டு அது பாதி போயிடும் அது. ஓகே, ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் தவுலுண்டு போட்டு ஃபுல்லாக உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அதான் மெயின். ஸோ இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். சும்மா இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி டோன்ட் நீட் டு கெட் அட்ராக்டட் பை தட். டாக்டர் இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப காமனா ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் சின்ன பசங்க லைக் நார்மலா பசங்க வந்து விளையாடக்குள்ளேயோ இல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல விளையாடும் போது சம்டைம்ஸ் தவறி விழுறது, ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகிருதுன்னா லைக் ப்ரோக் ஆயிருது டீத். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன டாக்டர் பண்ணலாம்? ஓகே, இதுக்கு பேர் வந்து ட்ரோமேட்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரோமேட்டிக் இன்ஜுரிஸ் எஸ்பெஷலி நம்ம முன்பல் பாதிக்கும் இது. ஏன்னா இம்பேக்ட் இப்போ அந்த இண்டிவிஜுவல் விழும்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் டூத் தான் ஹிட் ஆகும், இம்பேக்ட் ஆகும். ஸ்போர்ட்ஸ், பாக்ஸிங் ஆர் ஃபுட்பால், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஆல்சோ ஃபைட்டிங் அண்ட் ஈவன் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா விழுந்தால் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டூத் தான் இம்பேக்ட் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ அந்த ஃப்ரண்ட் டூத் வந்து சில டைம் பாதியாக பிரேக் ஆகிட்டு போகலாம். சரிங்களா, இல்லைன்னா அந்த பல்லு அப்படியே ஃபுல்லாகவே வெளியில் சாக்கெட், அதாவது கம்லேருந்து அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடுவோம். இல்லைன்னா பார்ஷியலாக அந்த பல்லு ஜஸ்ட் பொசிஷனை மாறிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வரும். அதுக்கு ட்ரோமேட்டிக் இன்ஜுரின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த ட்ரோமேட்டிக் இன்ஜுரிஸுக்கு விதவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் அந்த ஃப்ராக்மெண்ட் அந்த இம்மீடியட்டாக அந்த பல்லு ஒடிஞ்சு போய் அந்த ஃப்ராக்மெண்ட் அந்த இண்டிவிஜுவலுக்கு கிடைச்சி இம்மீடியட்டாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அது காப்பாற்றிடலாம். அது என்ன பண்ணணும்னா அது அப்படியே எடுத்துன்னு வரக்கூடாது. சரிங்களா, ஒரு செலைன் வாட்டர் இல்லைன்னா கோகோனட் வாட்டர் இல்லைன்னா மில்கில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு வரணும். வெதர் இட்ஸ் அ ப்ரோக்கன் ஃப்ராக்மெண்ட் இல்லைன்னா அந்த பல்லு ஃபுல்லாகவே வெளியில் வந்து இருக்குன்னா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு வித்தின் மேபி 1 hour or 2 hours கிளினிக்கு வந்துடணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டை அட்டாச் பண்ணுவோம். சப்போஸ் அந்த பல்லு டோட்டலாக லைட்டாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, பொசிஷனை மாறி கீழே வந்துருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு
ஒயர் மாதிரி ஸ்ப்ளிண்ட் போட்டு நாங்கள் வந்து அது அட்டாச் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக அப்படியே இருந்துட்டு அது வந்து கம்மோட அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும், நார்மல் ஆகிடும். சப்போஸ் அந்த ஃபுல் டூத் வெளியில் வந்துச்சுன்னா கூட அந்த ஆப்ஷன் உண்டு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டிட்டாச் பண்ணி அந்த அந்த ஒயரெல்லாம் போட்டு ஸ்ப்ளிண்ட் பண்ணி அந்த மொபைல் டீத்தை இம்மோபிலைஸ் பண்ணணும். அது இட்ஸ் அ ப்ரொசீஜர். அதாவது 2-3 வீக்ஸ் ஆகும் அந்த பல்லு நார்மல் ஆகிறதுக்கு. அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம், சப்போஸ் ஹெவி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் எல்லாம் இந்த சில டைம் ஜா எல்லாம் கிராக் ஆகிருக்கும். அதை வந்து சர்ஜரி பண்ணோம். அதாவது நம்ம ஓரல் சர்ஜன்ட்டு சொல்லுவாங்க, ஈக்குவல் டு ஜென்ரல் சர்ஜன். அவங்க வந்து ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அது வந்து அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது ஸ்ப்ளின்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஸ்டேபிள் ஆப்பாங்க அந்த ப்ரோக்கன் ஃப்ராக்மெண்ட்ஸை. ஸோ அதான் மெயின். அப்போ சப்போஸ் லைக் ஃபுல்லாகவே அது ப்ரோக் ஆயிடுச்சுன்னா லைக் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே அந்த டீத் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அந்த டூத் ரீப்ளேஸ் பண்ணோம். நான் சொன்னேன்ல இந்த க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மெயினாக இந்த ஈஸ்தட்டிக்ஸ் அது வந்து நார்மலாக ஆக்கிறதுக்காக. ஸோ அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. வித் த டூத் இட் செல்ஃப் இது பண்ணலாம். சப்போஸ் டூத் இல்லைனா கூட நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த விரலை வச்சுக்கிட்டு சப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டீத் வந்து இப்படி தூக்கிக்கும் அப்படிலாம் வந்து நிறைய. ஆமாம், அது ஆக்சுவலி அது ப்ரிவெண்ட் பண்ணோம். அந்த விரல் சாப்பிட்ற ஹேபிட் ப்ரிவெண்ட் பண்ணலாம். தேர் ஆர் வேரியஸ் வேஸ் ஆஃப் ப்ரிவெண்டிங் தட். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்த்தோ பிரேசிஸ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணும். பட் தட்ஸ் a bad habit இல்லையா? இட்ஸ் அ ஹேபிட் which should be observed. அது பேரண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதை வந்து குழந்தைய கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். சரிங்களா? குழந்தை அதாவது எல்லா குழந்தைங்களும் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அது ஏஜ் அட்வான்ஸ் ஆனால் இட் பிகம்ஸ் அப்நார்மல் ஹேபிட். ஓகே. ஸோ அதுக்குன்ட்டு இப்போ நிறைய ஹெல்ப் இருக்குது. இப்போ அந்த பீடோடான்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், அவங்கெல்லாம் அதில் கைடன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களே கவுன்சில் பண்ணி we can get it avoided. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சர்ஜரி அது இதுன்னு நிறைய இந்த இம்ப்ளான்ட்டு பிரிட்ஜுன்னு நிறைய சொன்னீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ல அப்புறம் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுங்க டாக்டர். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்தோமா, சரி ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுச்சா அவ்வளோ, அதோட விட்டுடக்கூடாது. திருப்பி போய் நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ என் டீத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் எது வேணாலும் சாப்பிடலாம், எது வேணாலும் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ப்ராஸ்டசிஸ், ஒரு டென்டல் ப்ராஸ்டசிஸ் போட்டோன்னா, டென்டல் ப்ராஸ்டசிஸ்னால் என்ன? அதாவது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் டூத், இந்த க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் இம்ப்ளான்ட், அது நாட் அஸ் ப்ராஸ்டசிஸ். ஓகேங்களா? அது போட்டால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் பல்லோட ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ரீப்ளேஸ்டு பல்லுக்கு அந்த அளவுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் கெனால் டூத் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஒரிஜினல் பல்லு கம்பேர் பண்ணால். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக அப்யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பல்லே உடஞ்சி போயிடும். ஜென்ரலாக ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ரொம்ப ஹார்டான ஃபுட்ஸ், அதாவது எலும்பு கடிக்கிறது, அப்புறம் முறுக்கு சாப்பிட்றது, ரொம்ப முக்கியமாக இந்த க்ரௌன்ஸ் எல்லாம் போட்டால் இந்த குவாவா இருக்குல்ல, அதோட சீடு வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த ப்ராசஸஸ், இந்த க்ரௌனோ ஏதோ போட்டது டக்குன்ட்டு ஒடிஞ்சு போயிடும். பல்லே ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃபைப்ரி ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ க்ரௌன் நடுவில் 2 க்ரௌன் நடுவில் கேப் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் ஆஸ் த இயர்ஸ் கோ பை. அது வந்து அந்த ஃப்ளாசிங் பண்ணோம், காகலிங் பண்ணோம், இது நிறைய விஷயம் இருக்குது இது மெயின்டைன் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு ஹேபிட் மாதிரி ஆக்கணும். இப்போ நான் கூட சின்ன வயசில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் இந்த ஃப்ளாசிங் எல்லாம் ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணியிருக்கேன். நைட் ப்ரஷிங் ஒரு ஹேபிட், கான்ஷியஸாக இருக்கணும். நான் இப்போ ஏதோ சாப்பிட்டேன், சரி ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு, இமீடியட்டாக பேசனுக்கு போய் ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும். அதை அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் ஓல்ட் ஏஜ். வி ஷுட் மெயின்டைன் த டீத் வெரி வெல். அண்ட் இன்னொன்று வந்து மவுத் ரின்ஸ், மவுத் காகல். சரிங்களா? அது க்ளோஹெக்ஸிடின் மவுத் ரின்ஸ் கோல்கேட்லலாம் நிறைய பிராண்ட்ஸ்லாம் அது கிடைக்கும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 2-3 டைம்ஸ் அதை யூஸ் பண்ணி காகிள் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணணும். ப்ரஷிங் டெக்னிக் நல்லா இருக்கணும்.
இந்த மாதிரி மெயினாக இந்த ஸ்டிக்கி ஃபுட்ஸ், அதாவது இந்த 5 ஸ்டார் ஹல்வாஸ் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் போய் நல்லா போய் பல்லு மேலே ஒட்டிக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், அதை ப்ரஷ் பண்ணால் தான் வெளியில் வரும். ஸோ அதெல்லாம் கான்ஷியஸாக இருந்தாலே உங்களுக்கு வந்து யூ கேன் டூ வெல். ப்ளஸ் மெயின் இஸ் பிஃபோர் ஸ்லீப்பிங் யூ ஹாவ் டு ப்ரஷ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் நாட் ஹாவ் டூ மச் ஆஃப் ஹார்ட் ஃபுட்ஸ், க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். இப்போ ஸ்பினிச் எல்லாம் கீரைலாம் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி எல்லாம். அண்டு ஆல்மண்ட்ஸ் லைக், அதாவது வயசான காலத்தில் டென்ச்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, க்ரௌன்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது தண்ணியில் சோக் பண்ணி அப்போது அதை வந்து கன்சியூம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேசிக்காக அவ்வளோதான், நத்திங் வெரி கிரேட். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப வந்து ஹம்பிளாக கிளியராக ஆன்சர் பண்ணீங்களா? தேங்க்யூ ஃபார் கம்மிங் டாக்டர். தேங்க்யூ வெரி மச், மை ப்ளஷர் டூ. டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். திஸ் இஸ் விஜய் யோகப்ரியா சைனிங் ஆஃப். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.